திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு நடந்த கூட்டத்தப்ப நம்முடைய தயவோடு தான் அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இந்த ஆட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இல்ல தொடர்ந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதா நல்லது. அவங்க நம்ம நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து மக்கள் தீர்ப்பை மதிக்காம, மக்கள் தீர்ப்பிட்டு இருந்து பாடம் கத்துக்காம தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா திமுக நல்லா இருக்கும். அதனால தொடர்ந்து அவங்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். இல்ல தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் பற்றாக்குறை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 99% மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை. அது தவிர நம்ம பயிற்சி மருத்துவர்கள், ஃபாரின்ல இருந்து படித்த மருத்துவர்கள் மற்றும் பிஜிஸ் முதுகுநிலை மருத்துவர்கள் அவங்களும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை, செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். கூடிய விரைவில் அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் 90 நிமிடங்கள்ல 430 மேற்பட்ட திட்டங்கள் சம்பந்தமா ஆலோசித்தோம் அப்படின்னு. அது எப்படி அந்த 90 நிமிஷத்துல 430 திட்டங்களை எப்படி ஆலோசிச்சோம்? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டிற்கான தொலைநோக்கு திட்டங்கள் 436 திட்டங்களை பத்தி ஒரு பிராடான ஓவர்வியூ கொடுத்தாங்க. ஒரு 3 அறம் பொருள் இன்பம், அந்த 3 பிரிவுகளுக்கு கீழே எந்தெந்த மாதிரி துறைகள்ல எந்த மாதிரி திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா திட்டங்களையும் சொல்லல, ஒரு பிராட் அவுட்லைன் அந்த திட்டங்கள் பற்றியான ஒரு ஒரு கையேடு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு திட்டங்களும் நாங்க பேசல. தலைவர் அவர்கள் ஒரு நீண்டகால ஒரு திட்டத்திற்கான ஒரு விஷனை கொடுத்திருக்காரு. அனைத்து திட்டங்களும் அதே மாதிரி கண்டிப்பா அது முடியாது. 90 நிமிடங்கள்ல 406 திட்டங்கள் பத்திலாம் நாங்க விரிவா பேசல. அந்தந்த துறைக்கான திட்டங்கள் அந்தந்த கையேட்டில் இருக்கு. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதை பார்த்து அதை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் எடுத்து போடணுங்கிறது எங்களுக்கான அந்த உத்தரவை கொடுத்திருக்காரு. அதிமுக நிறைய பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு ராதாவுக்கு பேசும்போது அதிமுக என்னுடைய தாய் இயக்கம் அப்படின்றாரு. அது சரியான பொருள், சரியான வாதம் தானே? அது யாரு தாய் இயக்கம்? அதிமுக தாய் இயக்கம் இல்ல. என்னன்னா அதிமுக மட்டும் இல்ல, பல்வேறு கட்சிகள் இருந்து இப்ப நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு அரவணைக்கிறோம். பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை ஏன் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த தேர்தலில் 108 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்காங்க. அவர் அதிமுக பொதுச் செயலாளர் அவர் எடுத்த முடிவு எல்லாமே தவறாதான் போயிருக்கு. 2024 வேணான்னு சொன்னாரு, 2026 எலெக்ஷன்ல பிஜேபியோட சேர்ந்தாரு. அது ஒரு ஹைலைட்டா இந்த தீர்ப்பை மதிக்காம திமுகவோட கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆகும் நினைச்சாரு பாருங்க. அதுதான் அவர் எடுத்த சிறந்த முடிவு. அதை பிடிக்காம தான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதிமுக எந்த நிலைமை இருக்குன்னு மக்கள் பார்க்க தான் போறாங்க. இல்ல, களத்துல என்ன யதார்த்தமோ, களத்துல என்ன மக்கள் சூழல்ல மக்கள் மத்தியில என்ன நிலவரமோ அதை தான் பேசுறோம். இப்ப ஒரு என்ன இருக்கிறதுங்க கரெக்டா ஆர்டிகுலேட் பண்றதுங்க இருக்கும். என்ன நிலவரத்தை கரெக்டா அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு என்ன களத்துல நிலவரம் இருக்கிறது தெளிவா, ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஸ்டமோட சொல்லியிருக்காரு. அது கரெக்டா களத்துல எதிரொலிச்சது. அதுதான் நிலவரம். மருத்துவ பணியிடங்கள், மருத்துவ இடங்கள் விவகாரம், அதுல நீதிமன்றம் போயிட்டோமா? அது என்ன சொல்லணும்? அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூட ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இது மாதிரி தமிழக வெற்றி கழக அரசின் அலட்சியத்தால நம்ம ஒன்றிய அரசுக்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி இல்ல. கண்டிப்பா பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகள்ல தான் அப்படி சரண்டர் பண்ணிருந்தோம், எந்தவித எதிர்ப்பும் இல்லாம. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழக ஒரு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அந்த கட் ஆஃப்க்கு மேல இருக்கிறவங்க தான் எலிஜிபிள். என்னாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள் நிறைய சமயம் ஃபில் ஆக முடியல. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வில்லிங்கா இருக்காங்க, ஆனா கட் ஆஃப் அதிகமா இருக்கனால நம்ம ஃபில் பண்ண முடியல. அதனால என்ன ஆகுது, கடந்த 2 ஆண்டுகள் யூனியன் லிஸ்ட், அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களாலையும் ஃபில் அப் பண்ண முடியாம என்ன பண்ணாங்க, அவங்க அதுக்கு பிறகு ஆல் இண்டியா கோட்டால கட் ஆஃப் குறைச்சி ஃபில் பண்ணாங்க. இது பாத்தீங்கன்னா அது நாமளே பண்ணிருக்கலாம். நம்ம கட் ஆஃப், நம்ம ஸ்டேட்டுக்கு கட் ஆஃப் குறைக்க அதிகாரம் இருந்ததுன்னா நாமளே குறைச்சி நம்ம தமிழக அரசு மருத்துவர்கள் மூலமா அந்த இடங்களை ஃபில் பண்ணிருக்கலாம். இதற்காக உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகியிருக்கோம், மேல்முறையீடுக்காக அணுகியிருக்கோம். கூடிய விரைவில் இதற்கான நல்ல முடிவு வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.